6 குழந்தைகளை பெத்த ஒரு அம்மா. அவ தன்னுடைய 6வது பெண்ணுக்கு திருமணம் பண்ண முயற்சிக்கும் போது, "உனக்கு ஏன் இந்த ஓர வஞ்சனை? அவளுக்கு மட்டும் எதுக்கு அதிகமா சீர் செய்யணும்னு நினைக்கிற?" அப்படின்னு மத்த குழந்தைகள் சண்டை போடுறாங்க. இப்படி ஆரம்பிக்கிற கதை ஒரு எதிர்பாராத இனிய திருப்பத்தோட முடியுது. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். கவலை தீர்ந்தது அப்படிங்கிற இந்த சிறுகதையை கேட்கறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். தபால்கார 2 கடிதங்களை கொடுத்துட்டு போனான். அதை பிரிச்சு படிச்சதும் என்னுடைய மனசு குழம்பி போச்சு. என்னுடைய பெரிய மக சீதாவும் மக சேகரும் எழுதியிருந்த கடிதங்கள் தான் அது. கடிதங்கள் 2னாலும் அதுல இருந்த கருத்துக்கள் ஒரே மாதிரி தான் இருந்தது. என்னோட கடைசி பொண்ணு மாலதியோட கல்யாணத்துக்காக எனக்கு இருந்த ஒரே சொத்தான வீட்டை நான் விற்கிறதுக்காக துணிஞ்சிருந்தேன். அந்த செயலை கண்டிச்சு தான் அந்த கடிதங்கள் 2ம் வந்திருந்தது. என் பையனும் பொண்ணும் 200 மைல் தூரத்துக்கு அப்பால வேற வேற இடங்கள்ல வசிக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேர் எழுதின கடிதமும் அச்சு அசல் ஒன்ன போலவே இருந்தது. அதுதான் என் மனசை ரொம்ப பாதிச்சுது. ஆண் வாரிசு இருக்கிறத மறந்துட்டு நீ வீட்டை விற்க துணிஞ்சிட்டியா? இந்த தைரியம் உனக்கு எப்படி வந்தது? அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தான் மகன். அண்ணனுக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு எப்படி வந்தது? அப்படின்னு இடிச்சு காட்டினதோட தனக்கு செய்யாத சீரை விட கண் பார்வை இல்லாத தங்கச்சிக்கு அதிகமா என்ன சீர் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு வேற சுட்டி காட்டியிருந்தா மக. மாலதி கண் பார்வை இல்லாத பொண்ணுங்கிறதுக்காக மட்டும் இல்லாம அவளை கண் பார்வை இல்லாம ஆக்கின குத்தத்தை ஓரளவு தவிர்க்கிறதுக்காகத்தான் நான் வீட்டை விற்க துணிஞ்சிருந்தேன். இந்த உண்மை அவங்களுக்கெல்லாம் எப்படி தெரிய போகுது? நினைக்கிறப்பெல்லாம் நெஞ்ச தகிக்கிற அந்த பாழும் சம்பவம் என்ன தவிர என்னுடைய குழந்தைகளான அவங்களுக்கு எப்படி தெரியும்? 5க்கு மேல பெத்தா அரசனும் ஆண்டி ஆயிருவான்னு சொல்லுவாங்க. அரசனுக்கே அந்த நிலை வரும்னா ஆண்டியாவே வாழ்ந்துகிட்டு இருந்த எங்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. பெத்த 5 குழந்தைகளுக்கும் வயிறார உணவும் உடம்ப மறைக்க போதுமான துணியும் சேகரிக்கிறதுக்கே நாங்க பட்ட கஷ்டம் படைச்ச அந்த பிரம்மனுக்கு கூட தெரியாதுன்னு தான் சொல்லணும். அப்படி தெரிஞ்சிருந்தா 5 குழந்தைகளையே வளர்க்க திணறிக்கிட்டு இருக்கிற எங்களுடைய பொறுப்புல 6வது ஒரு குழந்தையும் கொடுக்குற துணிச்சல் அவனுக்கு வருமா? பணம் இல்லைங்கிறதுக்காக குழந்தைகளுக்கெல்லாம் வியாதி வராம இருக்கா? அப்படி வர்ற வியாதியாவது இருக்கிறவர் இல்லாதவருங்கிற தரம் தெரிஞ்சு வருதா? ஏழை எளியவங்கிற பேதம் இல்லாம பணம் கறக்கிற வைத்தியர்களா இருந்தாலும் குழந்தைகளை காப்பாத்திக்கிறதுக்காக பெத்தவங்க அவங்க கிட்ட போய் தான் நிக்கிறாங்க. அவங்களுக்கு பணத்தை எண்ணி கொடுக்கும்போது தான் பணத்துக்காக தாங்க படுற கஷ்டத்தை நினைக்க வேண்டியிருக்கும். மாசம் தவறுனாலும் டாக்டர் வீட்டு படியேற தவறாத குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவதிப்படுற நரக வாழ்க்கையில இன்னொரு ஜீவனும் பங்கெடுக்க வருது. அந்த குழந்தையோட பொறப்ப ஆவலோட வரவேற்க யாருக்கு தான் மனசு துணியும்? நீங்களே சொல்லுங்க. என் கணவருக்கு அன்னைக்கு சம்பள நாள். மாத சம்பளத்தை என்கிட்ட வந்து கொடுக்க வந்த அவரு, "இந்தா மீனா, இந்த சம்பளத்துல கொஞ்சம் பணம் சேகரிச்சு ஒரு குழந்தைக்கு துணி தச்சிரு. இப்படியே ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு ஒவ்வொருத்தருக்கா தச்சு முடிச்சாதான் 6 மாசம் கழிஞ்சதும் வரப்போற தீபாவளியை சமாளிக்க முடியும். மொத்தமா எல்லாருக்கும் ஒரே மாசத்துல துணி எடுக்கிறதுனா நம்ம பொருளாதாரம் சமாளிக்க முடியாததா ஆயிரும்." அப்படின்னு சொன்னப்போ என்னை அறியாம எனக்கு ஏனோ சிரிப்பு வந்தது. இருக்கிற பாரத்தையே சமாளிக்க முடியாம திணற அவர்கிட்ட புது சுமையை எப்படி சொல்றதுன்னு முடியாம திணறினே நான். ஆனாலும் மெதுவா சமாளிச்சுக்கிட்டு அடுத்து வர்ற தீபாவளிக்கு இன்னொரு சட்டையும் சேர்த்து தைக்கணும் அப்படின்னு சொன்னேன். "என்ன சொல்ற?" அப்படின்னு திடுக்கிட்டு போய் பார்த்தாரு அவரு. "புரியலையா? 5வதோட 6வது ஒன்றும் உங்களை அப்பான்னு கூப்பிட வரப்போகுது" அப்படின்னு சொன்னேன். "அட ஈஸ்வரா" அப்படின்னு தலையில போட்டுக்கிட்டாரு அவரு. அன்னைக்கு அவர் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது கையில ஒரு சின்ன மாத்திரை பாட்டிலோட வந்தாரு. "இந்த மீனா, இந்த மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வா" அப்படின்னு சொன்னப்போ எனக்கு எதுவுமே புரியல. "இது புதுசா வரப்போற பாரத்தை அகற்றக்கூடிய எதிர்ப்பு" அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னப்போ என் மனசெல்லாம் நெருப்பா தகிக்கிற மாதிரி இருந்தது. "ஏங்க, இது பாவம் இல்லையா?" அப்படின்னு கேட்டேன். "பாவமாவது மண்ணாங்கட்டியாவது. பெத்த குழந்தைகளை சரியா வளர்க்க முடியாம உயிரோட கொல்றதை விட முளையிலேயே கிள்ளி எறியறது பாவமாகாது" அப்படின்னு என்னுடைய மனசுக்கு சமாதானம் சொல்லி
என் மனசை மாத்தினாரு அவரு. ஒவ்வொரு மாத்திரையை விழுங்கும் போதும் என்னுடைய தாய்மையுடைய மனசு துடிக்கத்தான் செய்தது. அநியாயமா ஒரு ஜீவனை கொல்ல போறேனே அப்படின்னு என் மனசு தவியா தவிக்கும். எப்படியோ 15 நாள் ஓடுச்சு. பாட்டிலும் காலியாச்சு. ஆனா ஏன் வரையில எந்த மாறுதலும் நடக்கல. மருந்த சாப்பிட்ட நேரங்கள்ல வயித்த ஒரே புரட்டா புரட்டும். மற்ற வேளைகள்ல உடம்பு அமைதியா ஆசுவாசமா இருக்கும். மருந்து முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலாகியும் ஒரு பலனும் இல்லாம இருக்கவே, நீ மருந்த ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்ட அப்படின்னு பழியை என் மேலேயே போட்டாரு அவரு. அப்படி இப்படின்னு பிரசவ சமயம் நெருங்கிருச்சு. வீட்டுக்கு உதவிக்காக தூரத்து சொந்தக்காரியான அத்தை ஒருத்தி வீட்டோட வந்திருந்தா. பிரசவ நாள் நெருங்க நெருங்க என் மனசுல இனம் புரியாத வேதனை ஒன்று பிடுங்கி தின்னுக்கிட்டு இருந்தது. நான் ஆரம்பத்தில் சாப்பிட்ட அந்த மருந்து கர்ப்பத்தை சிதைக்க முடியாம போனாலும் அந்த மருந்தோட வேகம் குழந்தையோட உடம்ப சிதைச்சு சின்ன பின்னமாக்கி இருக்குமோ? கை கால் ஊனமாவோ அல்லது மூக்கு தேஞ்சோ காது அருந்தோ இப்படி ஏதாவது ஒரு குறையோட குழந்தை பிறந்துடக்கூடாதே அப்படிங்கிற பயம் என்ன அணு அணுவா அரிச்சுக்கிட்டு இருந்தது. பிரசவ வேதனை அதிகரிக்க அதிகரிக்க எனக்குள்ள அடங்கியிருந்த பயமும் விஸ்வரூபம் எடுத்தது. குவா குவான்னு குழந்தையோட அழுகுரல் கேட்டப்போ குழந்தையோட உயிருக்கு பயம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். குழந்தையோட உடம்பு எப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சுத்து முத்தும் பார்த்தேன். அப்பதான் அந்த நர்சம்மா குழந்தைய குளிப்பாட்டி தொடச்சிக்கிட்டு இருந்தா. குழந்தை நல்லா தானேமா இருக்கு அப்படின்னு அடக்க முடியாத ஆவலோட கேட்டேன். ஆமான்னு அவ சொன்னதும் என் நெஞ்சில பால் வாத்த மாதிரி இருந்தது. இதுக்குள்ள குழந்தைய நெருங்கி வந்த டாக்டர் அம்மா கையில வச்சிருந்த எலுமிச்சம்பழத்தால குழந்தையோட கண்களை தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருந்தா. 5 பிரசவத்திலையும் நான் காணாத இந்த புதுமையை 6வது பிரசவத்துல பார்த்ததும் நான் சந்தேகப்பட்ட மாதிரி ஏதாவது நடந்துருச்சோ அப்படிங்கிற திகில் ஏற்பட்டது. டாக்டர், குழந்தையோட கண்கள்ல ஏதாவது கோளாரா அப்படின்னு பதறி போய் கேட்டேன். என் பக்கத்துல நெருங்கி வந்த டாக்டர் அம்மா, ஏம்மா நீங்க கர்ப்ப காலத்துல தவறி போய் ஏதாவது மருந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா. எனக்கு சுரீர்னு இருந்தது. மருந்து? மருந்தா? ஆமா, இல்ல அப்படின்னு ஏதேதோ குழறிட்டு கடைசியில நடந்தது முழுசையும் டாக்டர் அம்மா கிட்ட சொல்லி முடிச்சேன். உடனே டாக்டர் அம்மா, சரிதான், அப்போ இந்த குழந்தை பார்வை இழந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னான். ஐயோ, என் குழந்தை குருடியா? அடி வயிற்றுலேருந்து பீறிட்டு வந்த இந்த குரல் என் குழந்தை பெரியவளாகி கண்ணில்லாத கொடுமையால படுற அவதியை பார்க்கும்போதெல்லாம் அதே வேகத்தில் வெளிவந்து என்னுடைய உள்ளத்தை வாட்டி பிழிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த குருட்டு பிள்ளையோடையும் குருடாக்கின குற்றத்தை இடிச்சு காட்டுற மனசாட்சியோடையும் நான் பட்ட அவதிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் பெத்த என் குழந்தைகளே மாலதிய குருடின்னு சொல்லும்போது என்னுடைய நெஞ்சு துடியா துடிக்கும். என் பொண்ணு மாலதி இயற்கையாவே ரொம்ப அழகு. அவளை குளிப்பாட்டி தலை சீவி பொட்டு வச்சு நல்ல சட்டை போட்டு அலங்கரிச்சு வச்சா ஊரார் சொல்ற பழிய கேட்க முடியாது. குருட்டு கழுதைக்கு சிங்காரத்தை பாரு, பதுமைக்கு செய்யற அழகும் சரி, இந்த குருட்டு பிள்ளைக்கு செய்யற அழகும் சரி அப்படின்னு அவங்க சொல்லும்போது என் நெஞ்சு என்னையே சுடும். கண்ணை பறிக்கிற அழகுள்ள அந்த குழந்தைய குருடாக்குனது யாரு? அந்த கொடுமையான பாவத்தை செஞ்ச எனக்கு அது மட்டுமா தண்டனை? இன்னும் எத்தனை எத்தனையோ தண்டனைகள் கிடைச்சது. நான் என் பொண்ணோட கண்ணைத்தான் கெடுத்தேன், ஆனா அறிவை கெடுக்கல. பள்ளிக்கூடத்துக்கு போற வயசு வந்த உடனே அவளை பள்ளிக்கூடத்துல சேர்த்தேன். அதுக்கான செலவுகளை ஈடு கட்டுறதுக்காக என் சக்திக்கு மீறி உழைச்சேன். என்னுடைய குழந்தைகள்லாம் வளர்ந்து வயது வந்து விவரம் தெரிய தொடங்குச்சு. மாலதிக்காக நான் அதிக பணம் செலவிடுறத ஓர வஞ்சனைன்னு அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. பெத்த தாய்க்கு எல்லா குழந்தைகளும் சரிதான். மற்ற குழந்தைகளுக்கு நான் எந்த தீங்கும் செய்ததில்ல. ஆனா மாலதிக்கு அப்படி இல்லை. அவளுக்கு நான் செய்த தீமைக்காகத்தான் இந்த பரிகாரங்களை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நான் மற்ற குழந்தைகள்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? மாலதிக்கு படிப்பு முடிஞ்சு கல்யாண பருவம் வந்தது. அவளை பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய வேதனையும் பொங்கி பெருகிச்சு. அழகும் அறிவு மட்டும் இருந்தா போதுமா? கண்ணு தெரியாத பொண்ணை கட்டிக்க யார்தான் முன் வருவாங்க? பல இடங்கள் வந்தும் ஒன்று கூட அமையல. சரி, கல்யாணம் பண்ணி வைக்காம கன்னி பொண்ணாவே விட்டுறலான்னு நினைச்சா எனக்கு பிறகு அவளுக்கு யார் ஆதரவா இருப்பாங்க? அதனாலதான் மாப்பிள்ளைகளை தேடி அலைஞ்சேன். அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில அந்த இடம் முடிஞ்சுது. ஆனா அவங்க கேட்குற பணத்துக்கு நான் எங்க போவேன்? வடநாட்டிலையும் தென்னாட்டிலையுமா என் பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வருமானம்
அவங்க வரைக்கும் சரி. இந்த நிலையில எனக்கு எங்க அவங்க பணம் குடுக்க போறாங்க? வீட்ட வித்து மாலதியோட கல்யாணத்த முடிக்கிறதுன்னு தீர்மானத்துக்கு வந்துட்டேன் நான். பேப்பரையும் பேனாவையும் எடுத்து ஆதியில நடந்த அந்த சம்பவத்தையும் எடுத்து சொல்லி, அதனால நான் பட்ட வேதனையை விளக்கி சொல்லி, அதுக்கு பிராயச்சித்தமா நான் வீட்ட விக்க போறேன்னு அவங்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பிட்டேன். அதுக்கு பிறகு தான் நிம்மதியோட மத்த காரியங்கள என்னால கவனிக்க முடிஞ்சது. அன்னைக்கு வீட்ட விலை பேசி வாங்க போறவன் பத்திரம் சகிதமா வந்திருந்தான். பத்திரமெல்லாம் எழுதி கையெழுத்து போடுற சமயத்துல வாசல்ல ஒரு வண்டி வந்து நின்னுது. அதுல இருந்து குதிச்சு இறங்கி வந்த என்னுடைய பெரிய பிள்ளைய பார்த்ததும் எனக்கு சப்த நாடியும் ஒடுங்கிருச்சு. நல்ல தருணத்துல இப்படி தொல்லை மாதிரி வந்து குதிச்சுட்டானே அப்படின்னு மனசுக்குள்ள சலிச்சுக்கிட்டாலும், வாப்பா சேகர், உனக்கு கடிதம் எழுதின மாதிரியே வீட்டை விலை பேசிட்டேன், பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னேன். எதிர்வாதம் செய்வான்னு நினைச்ச சேகர் பதில் பேசாம பத்திரத்துல கையெழுத்து போட்டதும் இல்லாம, பத்திரம் ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் ஒத்தாசையா நின்னு அந்த காரியத்தை முழுசுமா முடிச்சும் கொடுத்தான். அவன் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும், எங்க தடை பண்ணிருவியோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு என்னுடைய நன்றியை அவங்கிட்ட ஒழிக்காம சொன்னப்போ சலனம் இல்லாம நின்னுகிட்டு இருந்தான் அவன். மாலதியோட கல்யாணத்துக்காக வீட்டை விலை பேச வேண்டான்னு சொன்னேனே தவிர வீட்டை விற்க வேண்டான்னு நான் எழுதலையே அப்படின்னு சொல்லவும் எனக்கு கோபம் வந்துருச்சு. அப்படின்னா பணத்தை உன்னுடைய சொந்த உபயோகத்துக்கு வாங்கிட்டு போலான்னு நினைக்கிறியா? அதுக்காகத்தான் இப்போ வந்தியா அப்படின்னு படபடப்போட பேசினேன். இல்லம்மா, நான் அப்படி சொல்ல வரலம்மா. தங்கச்சியை இருட்டில் மூழ்க விட்டு அந்த நிலையிலேயே அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட அந்த பணத்தை கொண்டு அவளுடைய கண்ணை திறந்துட்டா என்ன அப்படின்னு தான் கேட்குறேனா அப்படின்னா அவன். என்னப்பா சொல்ற? கண்ணை திறக்கவா? இனிமேலா? அது முடியுமா அப்படின்னு கேட்டேனா. ஏம்மா அப்படி கேட்குற? முடியாதுன்னு முடிவே கட்டிட்டியா? உன்ன மாதிரி இருக்கிறவங்க இப்படி மூடத்தனமா முடிவு கட்டுறதால தான் படிச்சு பட்டம் வாங்கின டாக்டர்கள் கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு. இப்படி அவன் சொன்னதை கேட்டதும், இங்க பாருப்பா, எந்த மேதையாலையும் மாலதிக்கு பார்வையை கொண்டு வர முடியாதுப்பா. இந்த 16 வருஷம் காணாத புதுமைய இனிமேல் தானே பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டேன் நான். புதுமையை பார்க்கத்தாம போற, நீ காலத்தோட மாறுதலையும் முன்னேற்றத்தையும் மறந்துட்ட. ஆயிரம் ஆயிரம் செலவு பண்ணி கடல் தாண்டி கப்பல் ஏறி அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்த டாக்டர் ராமச்சந்திரன் ஒரே மாசத்துல தங்கையுடைய பார்வைய திருப்பி கொண்டு வந்துடுறதா சபதம் செய்திருக்காருமா. அதுக்கான வைத்திய செலவுக்கு மட்டும் பணம் 1000 வேணும். அந்த 1000 அவளுடைய வைத்தியத்துக்காக மட்டும்தான். அவரு தான் பண்ண போற அந்த ஆபரேஷனுக்கு பணமே வேண்டான்னு சொல்லிட்டாருமா அப்படின்னு சொன்னா அவன். என் மகன் எவ்வளவு சொன்னாலும் என்னால அதை நம்ப முடியல. அவனுடைய யோசனையையும் நான் ஏத்துக்கிறதா இல்ல. போதும் பாவம் யோசனை. இருக்கிற பணத்தையும் விரயமாக்கிட்டு அவளை தெருவோடு நிறுத்திடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு வெடுக்குன்னு கேட்டுட்டேன் நான். இங்க பாருமா, மாலதி விஷயத்துல உனக்கு இருக்கிற அக்கறை எனக்கும் இருக்குமா. நீ பெத்தவன்னா நான் கூட பிறந்தவன், எனக்கும் ரத்த பாசம் இருக்குமா அப்படின்னா அவன். இப்போ நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். நம்ம மாலதிக்கு பார்வை திரும்பினாலும் திரும்பலைனாலும் டாக்டர் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதி சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் இப்போ உடனே புறப்பட்டு வந்தேன். இப்போ நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும் செயலிழந்து போய் நின்னேன் நான். என்னால் நம்பவே முடியல. நான் செய்த பாவம் நிவர்த்தியாகி என்னோட மக பார்வையடைஞ்சு மற்ற மனுஷங்களோட சேர்ந்து வாழ்றத பார்க்குற மாதிரி ஆனந்தம் எனக்கு வேற என்ன இருக்க முடியும்? ஆனா பார்வையும் வராம பணமும் போயிட்டா பிறகு அவ வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படி 2 திசையிலையும் நினைச்சது என்னுடைய மனசு. இந்த 2க்கும் இடையில அகப்பட்டு தடுமாறிக்கிட்டு நின்ன என்ன, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுமா, நான் டாக்டருக்கு இன்னைக்கே தந்தி கொடுத்துட்றேன் அப்படின்னு நெருக்குனா என் மகன். இங்க பாருப்பா, அந்த டாக்டரோட முயற்சி பலிக்காம பணம் முழுசும் காலியான பிறகு டாக்டரும் அவளை கைவிட்டுட்டா அவளுடைய கதி என்னாகும் அப்படின்னு கேட்டேன் நான். மறுபடி அதையே சொல்றியேம்மா. இப்போ 1000 செலவழிச்சு பொண்ணை கட்டி கொடுக்க போற. கல்யாணமான மறுமாசமே குருடின்னு பொண்ணை தள்ளி வச்சுட்டான்னா அப்ப அவளோட கதி என்னாகும்? அதை நினைச்சு பாத்தியா அப்படின்னு கேட்டான் என் பையன். அவன் சொன்ன பிறகுதான் அதை பத்தின சிந்தனை எனக்கு ஓடுச்சு. அவனுடைய பேச்சை நான் ஒத்துக்கிட்டேன். அவனுடைய யோசனைக்கு படிஞ்சேன். ஒரு வாரத்துல டாக்டர் வந்து சேர்ந்தாரு. டாக்டருக்கு சின்ன வயசுனாலும் அனுபவமும் நம்பிக்கையும் நிறைஞ்ச அவருடைய பார்வை
என் மனசுக்கு தெம்ப கொடுத்தது. டாக்டர் ராமச்சந்திரன் வைத்தியத்தை தொடங்குறதுக்கு முன்னால என்கிட்ட ஆசீர்வாதத்தை வேண்டி நின்னாரு. அதை பார்த்ததும் என் மனசு அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சுது. இன்னும் சில மாசத்துல அவரும் மாலதியும் மாலையும் கழுத்துமா ஆசீர்வாதத்துக்கு நிக்க போற காட்சி அப்பவே என் மனக்கண் முன்னால தோன்றி என்ன ஆனந்த கடல்ல திக்குமுக்காட வச்சுது. வைத்தியமும் தொடங்குச்சு. விளையாட்டு போல நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. வைத்தியம் செய்யற அறையில டாக்டர் ராமச்சந்திரனையும் என் பெரிய மகனையும் தவிர யாரும் உள்ள போக முடியாது. என்ன கூட அவளை பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தாங்க. பெத்த பாசத்தால ஏதாவது எக்கச்சக்கமா நான் நடந்துக்கிட்டேன்னா வைத்திய முறை தவறி போயிருமா. எப்படியோ என் மகளுக்கு பார்வை கிடைச்சா போதும், அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டேனா. நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. பணமும் தண்ணீரா கரைஞ்சிக்கிட்டு இருந்தது. என் மகனும் டாக்டரும் சேர்ந்து என்ன சதி செய்ய காத்திருக்காங்களோங்கிற சந்தேகம் வேற இடையில வந்து என்னை படாத பாடுபடுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தது. பல நாட்களா என் மகன் இருந்த அறைக்கு வெளிப்புறத்துல உட்காந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்த என்ன அம்மா அப்படிங்கிற அன்பு குரல் உள்ள கூப்பிட்டுது. யாரது? மாலதியா கூப்பிடுறது? நான் உள்ள வரலாமா அம்மா அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே அறைக்குள்ள போனேன் நான். ஆமாம்மா, நான் நினைக்க முடியாத ஒரு பேரு எனக்கு கிடைச்சிருச்சும்மா. என்னுடைய முதல் பார்வை உங்க ஆசீர்வாதத்தோட இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை இப்ப கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி படுக்கையிலிருந்து எழுந்து என் காலில் விழுந்து வணங்க வந்தா என் மக. அப்போ கண் கட்டை திறந்து விடட்டுமா மாலதி அப்படின்னு கேட்டுக்கிட்டே கட்டை அவிழ்த்தாரு டாக்டர். மாலதி, உன்னுடைய புது உலகத்தை கண்ணை திறந்து பாரு அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னதும் நான் மாலதியுடைய முகத்தையே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ கண்ணை திறந்து பார்த்தா. அவளுடைய கண்கள்ல தெரிஞ்ச புது ஒளி என்ன திக்கு முக்காட வச்சிருச்சு. அம்மா, உங்களுடைய அன்பாலையும் ஆசீர்வாதத்தாலையும் எனக்கு பார்வை திரும்பிருச்சுமா அப்படின்னு சொல்லி என்னுடைய பாதங்கள்ல விழுந்து வணங்குனா அவ. கண்கள்ல கண்ணீர் வழிய அவளை தூக்கி நிறுத்தி என் மார்போடு சேர்த்து அணைச்சுக்கிட்டேன். அந்த கணத்துல தான் நான் பிறவி எடுத்ததோட பலனை அடைஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. பேச வார்த்தைகள் எழாத நிலைமையில நன்றி கண்ணீரா புறப்பட்டது. என்னுடைய ஆசீர்வாதத்தால நீ பார்வை அடையலம்மா. டாக்டரோட உண்மையான உழைப்பாலையும் விடாமுயற்சியாலையும் தான் உனக்கு கண் தெரியுது. உன்னுடைய நன்றிகள் எல்லாம் அவருக்கு தான் சேரணும் அப்படின்னு சொன்னேனா. அப்போ பக்கத்துல நின்றுட்டு இருந்த என் மகன், அம்மா, இனிமேலாவது பார்வை இல்லாத பொண்ணுன்னு மாலதிக்கு மட்டும் ஓர வஞ்சனையா எதுவும் செய்ய மாட்டியே அப்படின்னு வேடிக்கையா சொல்லவும் என் மனசு என் நிலையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுது. இங்க பாருப்பா, கையில் இருந்த பணம் எல்லாம் காலியாகி வெறும் மனுஷியாயிட்டே நான். இனிமே அவளுக்குன்னு தனியா என்னப்பா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும் போதே என்னுடைய வார்த்தைகள்ல ஏக்கம் தெரிஞ்சிருக்கும். அதை கேட்ட என் மகன், கவலைப்படாதம்மா, உன்னுடைய ஆசீர்வாதமும் மாலதிக்கு கிடைச்ச பார்வையும் சேர்ந்து டாக்டருடைய நிலைமைய இனி பல மடங்கு உயர்த்திரும். அதையெல்லாம் நீ உன் கண்ணால பார்க்கத்தானே போற அப்படின்னு சொன்னான் என் மகன். அந்த சமயத்துல விறுவிறுன்னு டாக்டர் வெளியே போனாரு. என்னப்பா, எதுவும் சொல்லிக்காம போறாரே அப்படின்னு சொல்லி பதறினேன் நான். அம்மா, அவரு கல்யாண வேலைகளை கவனிக்க போறாரு. நீ மகளுக்கு பார்வை கிடைச்ச சந்தோஷத்துல மூழ்கி போயிருக்க. இத்தனை நாளா பார்த்து பார்த்து வைத்தியம் பண்ண மாலதிய எப்போ தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போவோங்கிற அவசரம் அவருக்கு. கல்யாண விஷயமா அவரை பார்த்து பேசுறதுக்காக மண்டபத்துக்காரங்க வந்திருக்காங்க. அதுக்கு தான் போறாரு அவரு. என் மகன் இப்படி சொன்னதை கேட்ட அந்த நிமிஷத்துல என் மனசுல பல வருஷங்களா நான் பார்க்காத நிம்மதிய சந்தோஷமும் நிறைஞ்சு ஒளியிறத நான் உணர்ந்தேன். கதை முடிவடைந்தது. இந்த கதையை எழுதியவர் திருமதி கோமதி சுப்பிரமணியம் அவர்கள். இந்த கதை வெளிவந்த ஆண்டு 1960. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.